சரி. இன்றைக்கி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 5ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனமுள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி, 5ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கணவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவ அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அந்த சொல்லும்போது சொல்கிறாரு, ஸோ கொரிந்து பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை எப்படி நான் பிரசங்கித்தேன் அப்படிங்கிறது அந்த காரியத்தை தான் சொல்கிறார். சரிங்களா? இப்போ கொரிந்து பட்டணம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். சரிங்களா? இப்போ பயங்கர துன்மார்க்கமான ஜனங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். ஸோ அந்த இடத்துல போய் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒரு லேசான காரியம் கிடையாது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் எப்படி உங்களிடத்துல அந்த சுவிசேஷத்தை அறிவித்தேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை சொல்கிறார். ஸோ சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஞானத்தினால என்னுடைய பலத்தினால எனக்கு தெரிஞ்ச திறமையினால் நான் வரல அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் மெயின். சரிங்களா? இப்போ கிறிஸ்துவை பற்றி தான் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக சிலுவையில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்து, அவரை தான் நீங்கள் முக்கியமாக அறிஞ்சிக்கணும். அதுதான் மையமாக வச்சு அதை தான் நான் அறிவிக்க வந்தேன். மற்ற எதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான காரியம் அதுதான். ஸோ அதை தான் அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னபடி அந்த பட்டணம் ஒரு புது பட்டணம். அங்கே தான் போயிருக்காரு. 2ஆம் மிஷினரி பயணிக்கும் போது கொரிந்து பட்டணத்தில் போகிறாரு. அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, சுவிசேஷன்னா சொல்லும்போது என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி எதிர்ப்பாங்க, அது எதுவுமே தெரியாது. அதனால தான் சொல்கிறாரு, நான் மிகுந்த பலவீனத்தோடு சரீர பலவீனம் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஸோ ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு தான் நான் இந்த இடத்துல சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தேன் அப்படின்னு சொல்கிறார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அது எப்படி தேவனுடைய பலத்தினால் உங்கள் விசுவாசம் நிலை நிற்கும்படியாக எப்படி நான் பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிலை நிற்கும்படிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ விசுவாசம் எப்படி ஒருத்தர்கிட்ட கிரியை செய்ய அப்படின்னா தேவ பலத்தில் தான் அது நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் அப்படி தான் உங்கள்கிட்ட பிரசங்கித்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஸோ எனக்கு ஏதோ என்னோடய ஞானத்தினால நான் உங்களை ஏதோ நயவசனிப்பாக பேசாதபடிக்கு இப்போ ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும், நம்ம இல்லை சுவிசேஷன் சொல்கிறீங்க இல்லை ஒரு பிரசங்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். ஸோ நம்ம அதான் பார்த்திங்கன்னா, அதே 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை சம்மந்தப்படுத்தி இந்த இடத்துல சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசங்கத்தை நம்ம செய்யும்போது என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து அங்கே மையமாக இருக்கணும். சரிங்களா? கிறிஸ்து மையமாக இருக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியார் சொல்லணும், பரிசுத்த ஆவியார் நம்ம நடத்தணும். பரிசுத்த ஆவியார் சொல்லுவார், பரிசுத்த நம்ம ஜெபத்தில் காத்துட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியார் சொல்லுவார், இந்த வசனத்தை பேசு, இதை நீ பேசு, இப்படி இதை செய், இதை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ தான் தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதே நம்ம இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் 1 தெசலோனிக்கேயர் 1:5 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும்
பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போது ஒரு சுவிசேஷமோ இல்லை ஒரு பிரசங்கமோ பார்த்திங்கன்னா அந்த பிரசங்கத்தின் மையம் வந்து இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து மையமாக, அதாவது விசேஷமாக சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும்போது வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்த பாடுபட்ட நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? நமக்காக பாடுபட்ட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே அதில் இருக்கணும். அதுதான் சுவிசேஷம். சரிங்களா? அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி சொல்லும்போது, சுவிசேஷ செய்தி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அங்கே மையமாக இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே மையமாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அதில் வசனம் இருக்கணும். சொல்கிறாங்க பாருங்கள், வசனத்தோடு வசனம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வல்லமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா வல்லமை. ஸோ இந்த இடத்துல இதான் சொல்கிறாரு, வல்லமையோடு இருந்துச்சு. இப்போது தெய்வ பலத்தினால் இருந்துச்சு. அப்போ அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நம்ம பரிசுத்த ஆவியில் வந்து நம்ம நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவி இந்த வேதத்தில் நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எல்லா இடத்துலையும் வந்து சாட்சியாக இருப்பீங்க. அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது பெலன். ஸோ அப்போஸ்தலர் நம்ம அநேக இடத்துல பார்க்கணும், ஆவியில் நிறைந்து, பரிசுத்த ஆவியில் நிறைந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார். தேவன் அவரோட கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவன் சுட்டி திரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வந்து வல்லமையுள்ளதாக இருந்துச்சு, அதிகாரமுடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு பிரசங்கத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கத்தில் வந்து இயேசு கிறிஸ்து மையமாக இருக்கணும். அதில் வந்து வசனம் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா வல்லமை இருக்கணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவ சமூகத்தில் காத்து இருக்கணும். சரிங்களா? அப்போ பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது அப்படின்னு சொல்லி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. பரிசுத்த ஆவியினர் சொல்லி இருக்கணும், பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் சொல்கிறார். இப்போ முழு நிச்சயம் எப்போ வரும் அப்படின்னா, தேவன் வந்து சொல்லுவார், பரிசுத்தாவியானவர் சொல்லுவார், இந்த வார்த்தையே பேசு, இந்த ஜனங்களை இதை வந்து நீ செய், இதுக்கப்புறம் இதை பேசு, இந்த உதாரணத்தை கொடு, இந்த சாட்சியை சொல்லு அப்படின்னு சொல்லி ஆவியானவர்களுக்கு சொல்லி கொடுப்பார் பாருங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பேசும்போது தான் நம்ம வந்து ஒரு வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். இங்கே என்ன இதுவும் இன்னும் நீங்கள் வந்து பிரசங்கத்துக்கெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் உபவாசத்தோடு போகலாம். சரிங்களா? உபவாசம் பண்ணும்போது இன்னும் நமக்கு வல்லமை வந்து நம்ம வந்து வல்லமையாக வந்து தேவன் வந்து கிரியை செய்வார். உபவாச ஜெபம் வந்து ரொம்ப ஒரு தேவனுடைய வல்லமையை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்த நம்ம அங்கே பார்க்க முடியும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரசங்கங்கிறது இதுதான் நான் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசங்கம் அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே மையமாக இருக்கணும், தேவ வசனம் அங்கே இருக்கணும், நம்ம வல்லமையாக நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும், தேவனுடைய வல்லமையால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினர் வார்த்தை கொடுத்துருக்கணும். சரிங்களா? பரிசுத்த ஆவியினர் வார்த்தை கொடுத்துருக்கணும், பரிசுத்த ஆவியினர் தான் இதை பேச சொன்னார் அப்படிங்கிற உறுதி நமக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம தேவனுடைய வல்லமையை அங்கே பார்க்க முடியும். அப்போ ஜனங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ செஞ்சால் தான் என்ன ஆகுனா, ஜனங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் கிரியை செய்வார், ஜனங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் வரும். ஏன்னா வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. அப்போ அதில் தான் வல்லமை இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஜனங்களை மறுரூபமாக்கும், மாற்றத்தை கொண்டு வரும் பாருங்க. ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம், நம்மளுடைய சுய நியாயம், நம்ம சுய புத்தி, நம்ம தளர்ந்தெல்லாம் ஒன்றும் வேலைக்காது பாருங்கள். அப்போ தேவன் சொன்னார்னா அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார். சரிங்களா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்களா, ஆவியானவர் வந்தார்னா அதோடைய அது ஒரு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். நம்ம அப்போஸ்தலர் புக்கில் பார்க்குறோம், இப்போ முதல்ல பேதுரு எடுத்து எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கிறோம். முதல் பிரசங்கத்திலே பார்த்தீங்கன்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அதில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லி ஆவியானவர் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை சொல்லி ஆவியில் நிரம்பி நம்ம செய்யும்போது என்ன ஒரு பலத்த கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம ரோமர் 12:11 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஸோ ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் சொல்கிறார். இந்த அனல் ரொம்ப முக்கியம். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சோலைகளாக செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி பவுல் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு இடத்துல கடற்கரை ஓரத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு லீதியால் அவங்களுடைய இருதயத்தை வந்து தேவன் திறந்துள்ளினால் அப்போ ரட்சிப்புக்கு ஏற்றபடி ஆண்டவர் நடத்தினார். ஆவியானவர் தான் கிரியை செய்யணும் பாருங்கள். நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். வேதம் ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில் நிரம்பி இருந்தால் ஊழியம் செஞ்சார் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா அவருடைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவில் நிறைந்து இப்போ பரிசுத்தாவினர் நடத்தினார். எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினர் நடத்தினதை நம்ம பார்க்குறோம். ஸோ பரிசுத்தாவினர் நம்ம நடத்தணும், பரிசுத்தாவினர் தான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சொல்லி நடத்தணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா அந்த ஊழியமே வந்து ஒரு அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப்பு அப்போஸ்தலர் 8ஆம்
அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவரே கொண்டு போகிறார் பாருங்கள். ஆவியானவரே வந்து நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆவியானவர் நடத்துறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். நீங்கள் அப்படியா செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தில் வந்து மகிமையான ஒரு அறுவடையை நீங்கள் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? மகிமையான ஒரு கனியை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த பாருங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, கடைசி பகுதி. அந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 9ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமாகிய தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவ ஞானம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் உலகத்தின் ஞானம் பேசலை, சார் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் ஞானத்தை பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அழிந்து போகிற பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் பேசலை. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து வெளிப்பட்ட அந்த மறைக்கப்பட்ட ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது என்ன தேவ ஞானம்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி. அப்போ இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து தான் மேசியா, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக வந்து மரித்தார், அவர் தான் வந்து நமக்காக வந்து உயிர்த்தார். ஸோ அதுதான் வந்து தேவனுடைய தேவ ஞானம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார், அதுதான் அந்த ரகசியம்னு சொல்லி சொல்கிறார். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஸோ இது ரகசியம் என்னென்னா இயேசு கிறிஸ்து தான் மேசியா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு அவங்க அறிஞ்சிருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு தெரியல. அப்போ இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் தான் வரப்போ ரட்சகர், அவர் தான் வந்து தேவ ஆட்டுக்குட்டி, அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, இவர் தான் வந்து மேசியா, இவர் மூலமாக தான் வந்து ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் வந்து சிலுவையில் அறைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 64:4. சரிங்களா? ஏசாயா 64:4. ஸோ 9ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா 64:4. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஸோ அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தருக்குள்ளே நடக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக தேவனுக்காக நீங்கள் இருக்கும்போது அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வந்து நம்ம மனசுலேயே வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ வேதத்தில் நம்ம பார்க்குறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது, அவர் சிலையில் போனார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாள் பெரிய ஒரு அதிபதியாக ஒரு பிரைம் மினிஸ்டராக வருவான்னு சொல்லி அவருக்கே தெரியாது பாருங்கள். ஸோ தேவன் அவ்வளோவா பெருசாக வச்சுருக்காரு பாருங்கள். அதே மாதிரி தானியேலுக்கு பார்த்தீங்கன்னா அநேக வெளிப்பாடுகள், நிறைய வெளிப்பாடுகளை வந்து கொடுத்துருக்காரு. வரப்போகிற காரியங்கள், அந்திகிறிஸ்து காலத்துடைய வெளிப்பாடுகள் எல்லாம் கூட கொடுத்துருக்கார். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவர் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் பாருங்கள், 12 சிஷ்யர்களில் ஒருத்தர் யோவான், அவர் வந்து நினச்சிருக்கவே மாட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் வந்து கொடுக்குறார். ஸோ வெளிப்படுத்தல புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் தான் எழுதுனது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பாடு நினச்சிருக்கவே மாட்டார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேதுரு நினச்சிருக்க மாட்டேன், நான் வந்து இப்படி அவர் நிழல்பட்டு சுகமாகும், அவர் மூலமாக பெரிய ஆண்டவர் அறுவடையை வச்சிருப்பார், தேவனை மகிமையாக பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் வந்து இதை சொல்கிறார், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவும் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் வந்து அவரை மட்டும் நேசிச்சுட்டு அவருக்கு உண்மையாக இருந்தால் போதுங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் குறித்து ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கார். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கார். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நீ சித்தத்தின்படியாக நட, நீ வசனத்தின்படியாக நட, அதான் சொல்கிறார். அப்போ தேவன் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய திட்டங்களை வச்சுருக்கார் பாருங்கள். இதான் நம்ம எபிரேயர் 12:1 நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டத்தை வச்சுருக்காரு. அந்த ஓட்டத்தில் வந்து நீங்கள் பொறுமையோடு ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவுல் வந்து ஆரம்பத்தில் நினச்சிருப்பாருங்களா, பார்த்தீங்கன்னா ஆனால் பவுல் ஆண்டவர் எவ்வளோ வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினதை நம்ம
பார்த்தோம் பாருங்கள். இப்போ ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா மரித்த பணங்களை வந்து எழுப்புறாரு. அந்த பார்த்திங்கன்னா தேவன் அவர் கையால் வந்து அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவர் ரட்சிப்பு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுற ஒரு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதே பெரிய விஷயம் பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் மூலமாக எத்தனையோ நிருபங்கள் எழுத வச்சார். எத்தனையோ பேர் அவர் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் மூலமாக வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. பாவியான அவர் விசேஷித்த அற்புதங்கள் அவர் மூலமாக செய்தார். சொல்லதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நினச்சிருக்கவே மாட்டார். இப்போ பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரயாசப்பட்டார், தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் என்னிடத்தில் ஒரு குற்றையும் காலமில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படியா வந்து ஒரு டெடிக்கேட்டடான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கார் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து வச்சுருக்கிறது வந்து தெரியாது. ஆனால் அவர் போக போக பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவன் ஒரு மகிமையாக பயன்படுத்துனது நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பாஸ்டரையும் கூட பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு கார் ஷெட்டில் தான் வந்து ஆரம்பிச்சு சரிங்களா. ஒரு சின்ன சபை வந்து ஒரு 20 பேரை வச்சு ஒரு சின்ன கார் ஷெட்டில் வந்து ஆரம்பித்தது, இடமில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவனுக்கு உண்மையாக இருந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா 2300 சபைகள் இருக்குது. சரிங்களா, 2300 சபைகள் இருக்குது. பைபிள் காலேஜ் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனையோ ஊழியங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. சரி, நான் என்னெல்லாம் ஆண்டவர் இப்படி பயன்படுத்துவார், இவ்வளோ பெரிய ஊழியத்தை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் எல்லாம் செய்கிறா இருப்பாருங்க. இந்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அப்படிங்கிற மனுஷன் இருத்து அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. எனக்கெல்லாம் என் மூலமாக எல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதுதான் ஆண்டவர் இது. நீங்கள் அன்பு கூறு, ஆண்டவருக்கு உண்மையாக இரு, ஆண்டவர் பிரியமாக இரு, ஆண்டவருடைய வசனத்தின்படி செய், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். நம்ம வாழ்க்கையிலே நிறையா பேரை நம்ம பார்க்க முடியும். சாட்சி அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருப்பாங்க, தேவன் நல்லா அன்பு கூறுவாங்க, வசனத்தை கைக்கொள்வாங்க பாருங்கள். தேவன் அவங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார் பாருங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய வளங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஸோ அதை நம்ம பார்க்கணும். இப்போ ஆவியில் நம்ம நிரம்பி இருக்கணும் பாருங்கள். ஆவியில் நிரம்பி ஆவியானவர் நம்ம நடக்கும்போது தான் ஆவியானவர் அடுத்த ஸ்டெப்பை காண்பிப்பார், அடுத்த பிளானை காண்பிப்பார். ஸோ நமக்குரிய திட்டம் என்ன, ஸோ அதை ஆண்டவர் காண்பிப்பார். ஸோ அந்த திட்டத்தின் பிற ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் போட்டு வச்சுருக்காரு. சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஓட வேண்டிய அந்த ட்ராக், அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு வைத்த அந்த ட்ராக்கில் ஓடணும். சரிங்களா. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ தேவன் எனக்கு என்ன அழைப்பு வச்சுருக்காரு, எனக்குன்னு என்ன திட்டத்தை வச்சுருக்கார், அந்த ட்ராக் படி நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா. அப்போ ஆண்டவருடைய ட்ராக், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ராக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பாவியனாக நடத்தினார் பாருங்கள். சரிங்களா. பாவியனாக அப்போ தேவனோடத்தில் நான் அதிகமாக ஜெபத்தில் காத்திருக்கணும் பாருங்கள். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வல்லமை பெற்று பார்த்திங்கன்னா தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும் பாருங்கள். அதான் நம்ம 1 யோவான் 2:27 வாசிக்கிறோம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, அந்த அபிஷேகம் சகலவற்றையும் புதித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சிலப்போ ஆவியானவர்கள் நம்ம நிலைத்திருக்கணும் பாருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போது தேவன்கிட்ட ஆவியானவருக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம ஃப்யூச்சர் வந்து தேவனுக்கு தான் தெரியும். அப்போ நமக்குடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி காட்டுவார். சரிங்களா. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்து என்ன செய்யணும் சொல்ல அப்படி நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு போகும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்டவர் செஞ்சதை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மகிமையாக இருக்கும் பாருங்கள். அப்போ ஆவியானவரோடு நடக்கும்போது ஆவியானவர் எல்லாவற்றையுமே காண்பிப்பார் பாருங்கள். யோவானில் வாசிக்கிறோம், வரப்போகிற காரியங்களை அறிவிப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுக்கு சொல்கிறாரு பாருங்கள், நான் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி காட்டுவார் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழிய ட்ராக்குங்கிறது ஒரு புது ட்ராக் தான். வச்சுங்களா. ஒரு ஊழியத்துக்கு அழைச்சார்னா ஒரு புதிய ட்ராக். ஸோ ஆண்டவர் வந்து மகிமையாக நடத்துவார் பாருங்க. வச்சுங்களா. அப்போ ஆண்டவரை பிடிச்சி உண்மையாக இருக்கும்போது அடுத்த லெவல் கொண்டு போவார் பாருங்க. சரிங்களா. நான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா. பாருங்கள் 11ஆம் வசனம், மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களே அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் மனுஷ ஆவி இருக்கும். ஸோ அவங்க வந்து தேவனுக்குரிய காரியங்களை அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா மனுஷனுடைய ஆவி இருந்துச்சுன்னா மனுஷனுக்குரியவர்களை அறியலாம். அப்போ தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா தேவனுக்குரியவர்களே அறியலாம் வந்து சொல்கிறப்போ பரிசுத்தாவின் நமக்குள்ளே வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு காமிச்சு கொடுப்பார், நமக்கு போதிப்பார், தேவனுடைய திட்டங்களை நமக்கு காமிச்சு கொடுப்பார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஸோ அதை பரிசுத்தாவியரை பற்றி சொல்கிறார். ஸோ பரிசுத்தாவியர்களுக்குள்ளே வந்துச்சுன்னா பரிசுத்தாவியர்களுக்கு எல்லாமே காண்பிச்சு கொடுப்பார் பாருங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களை குறித்து என்ன திட்டம் வந்து தேவன் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுவார் அப்படின்னு சொல்கிறார்.
அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளுடைய சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்து காண்பிச்சு கொடுப்பார், நீ எப்படி எது செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா வேத விளக்கங்களும் வந்து அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாச்சுங்களா, எப்படி இந்த வசனம் எப்படி, இதுக்கு எப்படி இதோட கோர்வை, இதோட வார்த்தை எங்கே அப்படின்னு சொல்லி வந்து தான் பார்த்தீங்கன்னா ஆவியானவரே நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதான் நம்ம ஏசாயா 34:16 வாசிக்கிறோம். ஏசாயா 34:16 கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிங்கள், இதில் ஒன்றும் குறையாது, இது ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒத்த வசனம் இங்கே இருக்குது, இதுக்கு ரிலேட்டடான வசனம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து வேத ஆராய்ச்சி நம்ம பண்ணுறோம் பாருங்கள். ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், இதுக்கு பாருங்கள், இதுக்கு இது ஒத்த வாக்கி, இதை நீ படித்து பாரு, இதை கம்பேர் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறார்கள், அவைகளை அறிய மாட்டான். ஸோ உலக பிரகாரமான மனுஷர்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் வந்து புரியாது. பரிசுத்த ஆவி பெற்றதுனா அவங்களுக்கு புரியாது. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு அப்படின்னா புரியாது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தர் அழைப்பார். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பெரிய வேலை, ஒரு பேங்க் மேனேஜராக இருப்பார் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அழைப்பார். ஊழியத்துக்கு அழைச்சினா அவர் என்ன பண்ணுவார், பேங்க்கு அந்த மேனேஜர் அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்துடுவார். ஆனால் அது பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பைத்தியக்காரமாக இருக்கும். என்னடா இவ்வளோ நல்ல கவர்மெண்ட் ஜாபில் விட்டுட்டு வந்துட்டாங்க, இவ்வளோ மேனேஜராக இருந்தார் விட்டு வந்துட்டாங்க, இவ்வளோ 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வர்றாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அப்போ ஆவியானவர், அது அவருக்கு ஆவிக்குரிய உலகம், சரிங்களா, அது ஆவிக்குரிய உலகம், ஆவியானவங்களை நடத்துகிறாரு. அப்போ ஆவியானவங்களோட பேசுகிறது வந்து உலக ஜனங்களுக்கு வந்து அது புரியாது, சரிங்களா. அப்போ வேணால் பரிசுத்த ஆவி அவங்களை பெற்றுக்கொள்ளலை, ஆவிக்குரிய அந்த மண்டலங்கள் அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு பைத்தியமாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை பண்ணிகிட்டே இருப்பார். ஆண்டவர் சொல்லுவார் ரிசைன் பண்ணிட்டு திடீர்னு ஆஃப்ரிக்காவுக்கு போ அப்படிம்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஆஃப்ரிக்காவுக்கு போவாங்க. ஆனால் இதை உலக பிரகாரமாக பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அது பைத்தியக்காரமாக இருக்கும். சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா சில ஊழியர்களுக்கு சில காரியங்கள்லாம் செய்ய அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு மனுஷர்களுக்கு வந்து அது வந்து வீண் செலவாக தெரியும், மீன் காரியங்களாக தெரியும். ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து புரியாது, சரிங்களா. இப்போ இதுதான் வந்து சொல்கிறார், சரிங்களா. அப்போ ஜென்ம சுபாவன மனுஷன், உலக பிரகார மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் வந்து அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு வந்து அது வந்து பைத்தியக்காரமாக தோன்றும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஸோ அதான் நான் இப்போ சொன்னது மாதிரி ஒரு காரியத்தை ஆவியானவர் ஒருத்தர்கிட்ட சொன்னார்னா அது வந்து அவருக்கு சொல்லியிருக்கார். அவர் வந்து அதை வந்து அந்த தேவ திட்டத்தை வந்து நிறைவேற்றுறார். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அது புரியாத காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 16ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு யாருமே போய் போதிக்க முடியாது, சரிங்களா. அப்போ அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், ஸோ எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை என்ன பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்ன, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக்குறதுன்னு சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்துவின் சிந்தைன்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம், பிலிப்பியர் 2 5 முதல் 8 வரை நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களும் இருக்கிற, ஸோ இதை சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இருக்கிறன்னு சொல்லி கீழே சொல்கிறாரு பாருங்க. அப்போ கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொல்லி இந்த இடத்துல வந்து விளக்குறாரு பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் வந்து உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும், சரிங்களா. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்ன, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இது முதலாவது காரியம் பாருங்கள். ஸோ முதலாவது வந்து நமக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். இப்போ நான் என்னுடைய ஜாதி குலம் கோத்திரம், எனக்கு இருக்கிற தாளந்துகள், எனக்கு இருக்கிற படிப்பு, எனக்கு இருக்கிற அந்தஸ்து எல்லாமே தூக்கி தேவை பார்த்து கொண்டு வந்துடணும் பாருங்கள், சரிங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், தேவன், இப்போ இயேசு கிறிஸ்து வந்து தேவனுக்கு சமமானவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை வந்து கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அடிமையின் ரூம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டுகிறேன், எல்லாம் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஸோ எல்லாமே இப்படி தேவ பாதத்தில் சரண்டர் பண்ணிடணும். உனக்கு எதெல்லாம் எனக்கு இது தெரியும், அது தெரியும், அது தெரியும், உங்களுக்குள்ளே என்னென்ன இருக்கும் எல்லாமே தேவ பார்த்து கொண்டு வந்துன்னு பாருங்கள். அப்போ உங்களை வெறுமை ஆக்குறது. ஆண்டவரே நான் இல்லை, நீங்கள் தான், உன் சித்தம் தான் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணுறது. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இதுதான் முதலாவது காரியம் பாருங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கினார். தேவனுக்கு பிதாவுக்கு சமமாக இருந்தார். ஆனாலும் அதை பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கி அடிமை என்று எடுத்து மனுஷ சாயலான்னு சொல்லி இது முதலாவது ஸ்டெப்பு. அடுத்த பாருங்கள், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பந்தயம் சிலுவை மருந்து கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமேல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். சரிங்களா? அப்போ தேவன் என்ன சொல்கிறார், தேவ சித்தம் என்ன, அதுக்கு முழுமையாக முதலாவது சரண்டர் பண்ணுறது. ரெண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறார் அதை நான் செய்ய சித்தமாக இருக்கேன்னு சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னா தம்மை தாமே தாழ்த்தினார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது வெறுமையாக்குறது, ரெண்டாவது கீழ்ப்படுகிறது, மூன்றாவது தம்மை தாமே தாழ்த்துறது. இதுதான் தேவனுடைய சிந்தை. சரிங்களா? அப்போ தேவனுடைய சிந்தை எனக்குள்ளே உண்டாயிருக்கு அப்படின்னா இனி நான் இல்லை, இனி நான் கிடையாது. ஸோ இவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சிறுகவும் நீர், யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை அதுதான். இப்போ நம்ம யோவான் 8:29 நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ எனக்கு என்னுடைய ஆசை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பிதாவானவர் என்னை எதுக்காக அனுப்பினார், அதை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இப்போ அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தம் தான் அவருக்கு நம்பர் 1. சரிங்களா? அவருடைய நம்பர் 1 மூலியமே என்னென்னா பிதாவின் சித்தம் செய்யணும், அவ்வளோதான். மீதியெல்லாம் அடுத்தது அதுதான் அவர் செஞ்சு வெற்றிகரமாக செஞ்சு எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? அப்போ இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. சரிங்களா? அப்போ தம்மை தாம் வெறுமையாக்குறது, நமக்கு இருக்கிறதெல்லாம் தேவன்கிட்ட சரண்டர் பண்ணுறது, அதே மாதிரி தம்மை தாம் தாழ்த்துகிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவ சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறது. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா யோவான் 4:34 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என் போஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை. சரிங்களா? அப்போ இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. சரிங்களா? அப்போ அந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். அப்போ தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், அதை நான் இப்போ பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, நான் இப்போ ஒன்று செய்கிறேன், பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படிங்கிறார். அப்போ எனக்கு என்ன வச்சுருக்கார், நான் இல்லைன்னா செய்து முடிக்கணும், நான் என்னென்னலாம் இந்த உலகத்தில் செய்து முடிக்கிறோம் அப்படிங்கிறது தேவன் எனக்கு சித்தம் வச்சுருக்காரோ அதை நான் செய்து முடிக்க ஒப்பு கொடுக்குறது. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. சரிங்களா? இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்போ கிறிஸ்து எப்படி இருந்தார், பிதாவின் சித்தத்தை நான் இந்த பூமியில் செய்து முடிக்கணும், அதுதான் அவர் நோக்கமாக இருந்துச்சு. அப்போ பவுல் சொல்கிறாரு, அந்த சிந்தை எனக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற. அப்புறம் பவுல் என்ன பண்ணார், தேவன் எனக்கு இந்த அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்துருக்கார், அந்த அப்போஸ்தல ஊழியத்தை நான் வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வெற்றிகரமாக முடித்தார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தை எனக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறார். ஸோ அதே தான் அதே மாதிரி அவர் தம்முடைய ஊழியத்தை 3 மிஷனரி பயணத்தை முடித்து அவர் ஊழியத்தை எல்லாம் முடித்து சபைகளை ஸ்தாபித்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், பார்த்தீங்கன்னா இது முதல் நல்ல போராட்டத்தை போடுறேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை. சரிங்களா? அப்போ அந்த சிந்தை நமக்குள்ளே உண்டாகணும் அப்படிங்கிறார். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் பார்த்திங்கன்னா தேவ ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்து சொல்ல அந்த காரியத்தை பார்த்தோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. இப்போ தேவனே அதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், அந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ சின்ன ஜெர்மனி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எப்படியா நாங்கள் பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவரே நீர் எங்களுக்கு இன்னும் கற்றுத்தந்து நீர் வழி நடத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறீர். உமக்கு பரிசுத்தமாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய அடிச்சுவைகளை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய சிந்தை எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே.
போன்னு சொன்னது போல் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்குன்னு சொல்ல போகிற ஏசப்பா உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இந்த நான் மாத்திரம் மையப்படட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருக பலன் கொடுக்க கிருபை செய்யும். இந்த நான் மாத்திரம் மையப்படட்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. துதிகன மகிமை ஆமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.